அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்ததிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூங்கவே இல்லை என கடிந்துரைத்துள்ள முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், திமுக 505 வாக்குறுதிகளை கொடுத்து அதில் 10 விழுக்காடு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை எனவும், இன்னும் பல்வேறு கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இணைய உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். தோழர்களே, பாரதிய ஜனதாவில் எப்போது அதிமுக கூட்டணி என்று வந்ததோ அன்றிலிருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தூங்கவே இல்லை. அன்றிலிருந்து அவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஓடிக்கொண்டிருக்கிறார். அமைச்சர்களெல்லாம் கொள்ளையடித்த பணத்தை எங்கே பதுக்கி வைப்பது தெரியாமல் அலைந்து கொண்டு தினசரி ஸ்டாலின், உங்கள் வீட்டில் ஸ்டாலின், எங்கள் வீட்டில் ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 52 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் 8 மாதம் தான் இந்த ஆட்சி முடியப்பதற்கு மக்கள் தீர்ப்பெழுதுகிற நாள். இப்பொழுது உங்களில் ஒருவன் வீடு தேடி ரேஷன் கடை, எல்லோருக்கும் எல்லாம் நடக்கும் என்று கதை விடுகிறார்கள். ஆனால் எங்களுடைய புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு 505 வாக்குறுதிகளை கொடுத்து அதில் 10% கூட நிறைவேற்றாத கையாலாகாத அரசு ஸ்டாலின் அரசு, திமுக அரசு என்பதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து ஸ்டாலினுடைய முகமூடியை கிழித்துக் கொண்டிருக்கிறார் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள்.